மீன் இருக்கு. விலை மீன் என்ன 1600 போடலாம். 1600 போகுது கிலோ. 1600. என்ன மலிஞ்சு வஞ்சிர மீன் இது 2400. 2400 கிலோ. தனி துண்டா வெட்டி தருவோம். வீதி ஓரமாவே வந்து இந்த வெங்காயம் இந்த மரக்கறிகள் எல்லாமே வந்து விற்கிறாங்க பாருங்க. என்ன மாதிரி இன்றைக்கு வவுனியா சந்தன பகுதியில் என்ன மாதிரி மரக்கறியோடைய விலை நிலவரங்கள் எப்படி போகுது? கருங்கனி பாரு என்ன எத்தனை கிலோ இது? 10 கிலோ. என்ன கப்பல் வந்து 200 ரூபா. கப்பல் பழம் 200 ரூபாயாம். அன்னாசி கிலோ வந்து 300 ரூபா. கட்டாப்பாறை இருக்கு. ஓகே. அது வந்து போகுது 2400 ரூபா. 2400 போகுது. 2400 ரூபா. என்ன கிலோவா? 1 கிலோ. 1 கிலோ. சூர மீன் இருக்கு. சூரை எவ்வளவு? டூனா. சூரை எவ்வளவு? சில மீன்கள் குறைஞ்சிருக்கு, சில மீன் கூட இருக்கு. இதெல்லாம் நீங்க எங்க எடுக்கிற இந்த மீன் எல்லாம்? முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம். நீங்களே உங்களோட வாகனங்கள்ல போய் வாகனங்கள்ல கொஞ்சம் சின்ன, கொஞ்சம் பெருசு. அவரோட ஆக பெருசு. கொஞ்சம் சின்ன ஒரு சைஸுக்கு ஒரு எவ்வளவு இதென்ன மைப்ப நெத்திலில? நெத்திலில 700 ரூபா விலை குறைஞ்சிருக்கு. வாழைக்காய் 200 ரூபா. வெங்காயம் 150 ரூபா. 150 ரூபா. கிழங்கு 240 ரூபா. வவுனியால 3 மரக்கறி சந்தை இருக்கு. இருந்தும் பாத வழியா மரக்கறி போடுறபடியா நாங்களும் வெளியில இருந்தா தான் எங்களுக்கு உள்ளுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா இப்ப வெளியிலே இப்ப இருக்கிறபடியா அப்ப அதுலயே வாங்கிட்டு ஈஸியா போயிடுவாங்க. இப்ப அங்க தாராளமான இடம் கிடக்கு. என்ன உள்ளுக்கு நல்ல இடம் இருக்கு. இடத்தபடியா பயன்படுத்தலாம். என்ன வெளியில தோட்டத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இதை இதை சந்தை இல்ல இதே கட்டுறாங்க இல்லாம வெளி சந்தைன்னு எங்கள்கிட்ட 80 ரூபா போன்றாங்க. அதான் திறந்த வெளி சந்தையில். திறந்த வெளியா? ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலை வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிற்கக்கூடிய பகுதி வவுனியா பிரதான நகர பகுதிகளை வந்து இருக்கிற மார்க்கெட். இங்கே தான் வந்து மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. மரக்கறி சந்தை பகுதிகளும் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் சந்தை பகுதிகளும் இருக்குது. இந்த நகர பகுதியும் வந்து உங்களுக்கு இன்றைக்கினால காட்டிக்கொண்டு அப்படியே நாங்கள் இன்றைக்கு மீன் சந்தை பகுதியும் வந்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது இந்த விலை நிலவரங்கள்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த வீதி ஓரமாகவே வந்து இந்த மரக்கறிகள் எல்லாமே வந்து இதில் வச்சு விற்கிறதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஒழுங்கைக்காக நாங்கள் போகணும். இதுக்குள்ளே மரக்கறி சந்தை மீன் சந்தை பகுதிகள் எல்லாமே இருக்குது. இதில் பாருங்கள் இவ்வளோ நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. மரக்கறி கடைகள், பலசரக்கு கடைகள் பாருங்க இவ்வளோ பிஸியாக இருக்குன்னு சொல்லி வெளியில் இருந்தே சரியான பிஸியாக விற்று கொண்டிருக்காங்க. வியாபாரம் ஆடம்பரமாக நடக்குது. இல்லை கருவாட்டு கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். கருவாட்டு கடைகள், நெத்தலி இந்த இதெல்லாம் இருக்குது. பக்கத்தில் வைன் ஷாப்பும் இருக்குது. இங்கே பாருங்கள் வீதி ஓரமாக அப்படியே நெட்டாக போட்டு வச்சு வைக்கிறாங்க. வணக்கம். என்ன மாதிரி இன்றைக்கு வவுனியா சந்தன பகுதியில் என்ன மாதிரி மரக்கரையுடைய விலை நிலவரங்கள் எப்படி போகுது? இன்னை பொறுத்தவரையில் போஞ்சி, தக்காளி, மிளகா அது உச்சத்தில் தான் இருக்குது. விலை கூட தான் இருக்குது. விலை கூட தான் இருக்கு. 500 ரூபாயில இருக்கு. ஓகே. குறைகிற மாதிரி தெரியல. முதல்ல இருந்த விட குறைஞ்சிருக்கா? கூடி இருக்கா? ரைட். என்ன மாதிரி விலைங்களை சொல்லுங்க. சாதாரண மரக்கறினா பைத்தங்காய் 400 ரூபா. 400 ரூபா. வாழைக்காய் 200 ரூபா. வெங்காயம் 150 ரூபா. 150 ரூபா. கிழங்கு 240 ரூபா. கிழங்கு 240. மரவள்ளி கிழங்கு இல்ல உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. ஓகே. அதோட விலையாக்காது. மரவள்ளி தொகையா எடுத்தாலே 200 ரூபாய்க்கு மேல போகுது. ரைட். வெண்டிக்காய் 300 ரூபா. வெண்டிக்காய் 300 ரூபா. ஓகே. பச்சை மிளகாய் 500 ரூபா. 500 ரூபா. ஆனா பச்சை மிளகா 900 1000க்குலாம் இருந்தேன். கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பச்சை மிளகா குறைஞ்சிருக்கு. லீக்ஸ் 300 ரூபா. 300 ரூபா. கரெக்ட் 600 ரூபா. கரெக்ட் 600 ரூபா. ஓகே. பாவக்காய் 600 ரூபா. போஞ்சி 800 ரூபா கிலோ. எல்லாமே கிலோ 200 ரூபா. 800 ரூபா. போஞ்சி அதான் சொன்னீங்க விலை கூட. என்ன ரைட். ஓகே. பீட்ரூட் 600 ரூபா. 600 ரூபா. இதெல்லாம் என்ன இது மரக்கறி இன்னும் கிடைக்கிறது? 100 இல்லையா? அதுலேருந்து இங்கே தம்பளை இருந்து இங்கே வவுனியா வர. ரைட். வவுனியா வருது. ஓகே. இப்போ நீங்கள் எடுக்கிறதா அங்கே எடுக்கிறது? நாங்கள் வவுனியாவில் டோமா கட்டுருக்கு தானே. நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கிறது அப்படியே? ரைட். ஓகே. நாங்கள் நல்ல மரக்கறி. கோவா 600 ரூபா. 600 ரூபா. தேசிக்காய் என்ன மாதிரி கிலோ? தேசிக்காய் 300 ரூபாய்க்கு வந்தது. கொஞ்சம் விலை கூடியிருக்கா? 100 ரூபா 150 ரூபாய் தானே? 80 ரூபாய்க்கெல்லாம் நான் கடையை கொடுத்தேன். வீட்டை ஒரு தேசி மரம் நிற்கிது. அதை கொடுத்தேன் 2-5-6 கிலோ கிட்ட. ஓகே. விடலாங்க 400 ரூபா. 400 ரூபா. சில்லறை விலை. மொத்த விலையில சில்லறை விலை அப்படியே போகுது. வேற என்ன கீரை அப்படியே என்ன மாதிரி? 120 ரூபா, 150 ரூபா, 150 ரூபா அந்த மாதிரி போகுது. 60 ரூபா. ஏன் இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு என்ன சந்தை பகுதிகள் மாதிரி இல்லையோ?
எங்களுக்கு இந்த சட்டை தான் கட்டி தந்தவங்க ஓகே இங்க உள்ளுக்கு இருக்கு ஓகே ஆ வவுனியால 3 மரக்கறி சந்தை இருக்கு இருந்தும் பாத வழியா மரக்கறி போடுறபடியா நாங்களும் வெளியில இருந்தா தான் எங்களுக்கு ஓ உள்ளுக்கு வர மாட்டாங்க ஏன்னா இப்போ வெளியிலே இப்போ இதுக்கடியா அப்போ அதிலே வாங்கிட்டு ஈஸியாக போயிடுவாங்க ரைட் அங்கே சந்தை போய் இருக்கோ நகரசபையில் நிறைய முறையீடு செய்தாங்க அவங்களெல்லாம் ஒதுக்கி தந்தாங்க அதனால அவங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இன்றைக்கு வெளியில வியாபாரம் நடக்கிறபடியா நாங்களும் இந்த வெயிலில் வந்து அதான் மழையில வந்து அது இப்போ படங்க காட்டி போட்டு எல்லாம் வெளியில் இருக்கிறீங்க அதான் நான் ஜோதிச்சு நான் கஷ்டப்படுறீங்க நீங்கள் எங்களை வாழ்க்கையை கொண்டு நடத்த இல்லாம அதான் கடன் வாங்கி தான் வியாபாரம் செய்யறோம் ஓகே ஓகே இந்த அடுத்த எலெக்ஷன் வருது ஆமாம் இந்த உள்ளாட்சி மன்றம் ஆகிற பிறகு எங்களுக்கு நடவடிக்கை செஞ்சு தருவாங்க நம்பிக்கையில இதில் இருக்கிறீங்க நாங்கள் தான் உங்கள்ட்ட பலமுறை உலா வெயிலுக்கு எந்த கஷ்டப்பட அவசியம் இல்லை உலா வெயில கட்டுறாம அந்த உள்ளுக்கு இருக்குது என்ன இந்த சந்தை வந்து மரவிடமா இருக்கு எங்களுக்கு வெளியில தெரியுது பாருங்க ரைட் நீங்களும் வாங்க நேற்று சந்தை இருக்கு இப்போ ஒரு கொஞ்சம் பேர் நினைக்கிறீங்க அமைப்பு அதில் 5000 ஆள் நிற்கிறாங்க தந்தாங்க 2-3 அம்மாக்கள் நிற்கணும் சைக்கிள் எல்லாம் போயிட்டு உள்ளுக்கு சந்தைக்குள்ள இதெல்லாம் குறைக்கலாம் வேணா தாராளமான இடம் கிடக்கு என்ன உள்ளுக்கு நல்ல இடம் இருக்கு இடத்தபடியா பயன்படுத்தலாம் என்ன வெளியில தோட்டத்துக்கு தெரிய மாட்டேங்குது இதை மறைக்க இதை சந்தையை மறைக்க இல்ல இதே கட்டுறாங்க இல்லாம வெளி சந்தைன்னு எங்கள்கிட்ட 50 ரூபா மூடுறாங்க அதான் திறந்த வெளி சந்தையில் திறந்த வெளியா மூடியே எல்லாருமே அதிகமா இப்ப நான் பார்த்தேன் தெருவோரம் ரோட்லாம் வச்சு விற்கிறாங்க உங்களுக்கு அங்க போனா தான் எங்களுக்கு சாப்பாடு அது சரியோ இல்ல இதுக்குள்ள அவங்க வந்து அள்ளுங்க கொள்ளுங்க போங்க உள்ளுக்கு போங்கன்னு போயிட்டுவாங்க அவங்க அதிகாரம் செய்வாங்க இல்ல அது சரியோ நகரசபை இதுல என்ன கிட்டத்தட்ட என்ன கிட்ட ஒரு 25 கடை இதுக்கே 15 கடை கிட்ட சும்மா கடை 15 அதான் இருந்தாலும் இதை கொடுப்பாங்க நகரசபையால அது ஒரு நாள் அடுத்த நாள் வெளியில ஓட்டுவாங்க எனக்கு 60 வயதாயிடுச்சு ஒரு ஒழுங்கான ஒரு இடமா இருந்தா தான் நான் எங்களோட குடும்பத்தை நடத்தலாம் பிள்ளைகள் உழைச்சாலும் நாங்களும் உழைச்சாதான் இந்த காலத்துல இருக்கு இதே நகரசபையில நாங்கள் பலமுறை முறையிட்டோம் இல்ல இது ஒரு பிள்ளையான விஷயம் என்ன சொன்னா கட்டணம் இருக்கேக்கலாம் வந்து வெளியில வந்து அது எங்களுக்கு மனது சரியா கவலை எனக்கு ஒரு தலைவலி வந்தாலும் காய்ச்சல் வந்தாலும் நம்ம கடை விட்டுட்டு பக்கத்து கடை பார்த்து போயிடும் இது வெளியில போட்டும் செய்ய நகரசபை நடவடிக்கை எடுத்தவங்க அவங்களே நாங்க கண்டிப்பா ஒண்ணு கூட சொல்ல இயலாது நகரசபை தலைவர் இல்லை நான் இப்ப 4-5 வாரத்துக்கு முதல்ல முழு பேர் உயர் அதிகாரியில இருந்து வந்தாங்க நகரசபையால வந்து முழுக்களை உள்ள போட்டு அடுத்த நாள் எங்களுக்கு மனசுல கூட பிள்ளைகள் அவைகளுக்கு வேலைகள் இருக்கு இதுக்கு ஒரு விளம்பர பலகை இல்லை வருஷத்துக்கு மேல கட்டியாச்சு விளம்பர பலகை இந்த செஞ்சுதாரம் சொல்றாங்க வர அதிகாரி ஒருத்தரும் செய்த மாதிரி மலசல கூடம் முற்றாக செய்யறது நாங்க வெளியில அங்கங்க ஓட முடியாது ஒழுங்கினம் இல்ல இப்போ சரியான ஒரு கட்டுப்பாடு இருந்தேன்னா அவங்க குறை சொல்லி இப்போ நான் உங்கள்கிட்ட காய்ச்சோன்னா அவங்க நாளைக்கு வந்து இவ்வளோ ஒழுகு போன்னு எங்களை சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கான வருமானம் வந்தால் தான் நாங்கள் உள்ளுக்கு இருந்து அவங்கள நாங்கள் குறை சொல்ல அவங்க நினைக்கக்கூடாது அது சரி இப்போ என்னென்ன இப்போ கடைகள் இருக்க உள்ளுக்குள்ள வெளியில் பேமெண்ட்டுகளை போட்டு வெளியில் வச்சு விற்கல வந்து அவசானம் அதில் பக்கம் பண்ணிவிட்டு அப்படி போயிடும் சந்தைக்கு வராது கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மரக்கறி சந்தை இருக்கேன் அங்கே தான் சந்தை மரக்கறி வச்சு விற்கிறாங்க வவுனியாவில் சில்லறை அந்த அங்கே பார்த்தேன் அது என்ன கடை அது எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க இந்த சாராயத்தை நான் கொண்டாந்து வெளியில வச்சு விற்கணுமோ மீனை கொண்டாந்து வெளியில வச்சுக்கணும் அது மாதிரி சந்தையில் ஒதுக்கப்பட்ட இடத்துல மட்டும் மரக்கறி விற்கணும் ஒரு வர்த்தமானி அறிவிச்சாங்க 2002 இல்ல மீறினா ஃபைன் போடுவோம் 2001 முதலாம் மாதம் 2ஆம் தேதி வவுனியா நகரசபையால் வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் மார்க்கெட்ல இருந்து சந்தையிலேருந்து 500 மீட்டருக்கு 6 மரக்கறி விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று வவுனியா நகரசபை கோட்டால ஏற்பட்டு அதை எடுப்படாமல் போச்சு அதை இருந்த அதிகாரம் மாதிரி ஒழுங்காக செய்து நாங்களும் நான் கவலையினமாக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நிறைய பேர் வந்து அதில் வந்து இப்போ வெளியில் வச்சு விற்றாலும் உழைக்கிறாங்க ஆனா இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க 5 கிலோ மரக்கறி கொண்டாந்து விற்கலாது அவன் 50 கிலோ மரக்கறி கொண்டாந்து வித்துட்டானே ஒரு நாளைக்கு நான் தனிப்பட்ட இல்லை தான் இங்கே 80 ரூபா தான் எங்களுக்கு வாடகை அது ஒன்றும் குறை சொல்றது இல்லை அதால எங்களை வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு 1500 ஒரு நாளைக்கு வாடகை கொடுத்து 3000 சம்பளம் கொடுத்து ஆக்களை வேலை செய்யறோம் வருமானம் இருக்க அப்படியே தான் செய்யலாம் அவனுக்கு வசதி இருக்கு செய்யலாம் நான் எங்களால் சிறு தொழிலாளர்கள் இதுக்கு வந்து திறந்த வெளி சந்தைன்னு சொன்னா மார்க்கெட் திறந்துருக்கணும் 4 பக்கம் இருந்து ஆக்கள் பக்கம் இதில் காற்று வருமோ இப்போ கஷ்டம் இப்போ இதில் பாருங்க வேறு விதவை 5-6 பேர் இருக்குது ஊனமற்றோர் இருக்காங்க எல்லா மக்களும் இதில் தான் இருக்காங்க எங்கட வரணும் இது நாங்கள் சொன்னால் கோபமாக இருக்கக்கூடாது எங்களை வந்து அவங்க
இப்போ ஒரு படித்தவர்கள் தான் இந்த அதிகாரத்துக்கு வர்றாங்க. அவையில் யோசிக்கணும், இத்தனை குடும்பம் இல்லை சீவிக்குது, உங்களுக்கு ஒரு இதை செய்து நகர சம்பந்தா உங்களுக்கு ஒரு தாய் தந்த மாதிரி தான் அதை செஞ்சு கொடுப்போம். சரி, ஓகே. எல்லாம் செஞ்சு நீங்கள் இன்னும் ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் படியாக ஓட் போடுங்க. ஒரு தீர்வு ஒரு படியா வேணுமா? ஓட் போடுங்க. எல்லாம் உள்ளுக்க ஊப்பிடும். என்ன நாங்கள் தான் எதிர்பார்த்துக்கணும். இந்த ஆட்சி மாற்றத்தில் நகர சபைக்கு ஒருத்தர் வந்தால் அவர் ஒழுங்குபடியாக அவரை கூப்பிட்டு அவருக்கு எங்களோட கஷ்ட நஷ்டங்களை விளங்கப்படுத்தி எங்களுக்கு வடிவமைச்சு தரம்படி கேட்கிறோம். நாங்கள் 6 வாராண்டுகள் இந்த தேர்தலில் நீங்கள் அந்த பலத்தை காட்டலாம். ஏன்னா உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் இதுக்கான சரியான இதாக இருக்கும். இதால அவங்க என்ன எவ்வளோ கோவப்படக்கூடாது. அதிகாரி மாதிரி இருப்பாங்க. இப்போ கேட்டு பார்ப்பாங்க. இல்லை இதில் நீங்கள் பாதிக்கப்படுறீங்களே, அப்போ நீங்கள் கதைக்கலாம் தானே. அப்புறம் என்ன அதான் கதைக்க பாதிக்கப்படுறோம்னா கதைக்கலாம். அறிவு கட்டின தூரத்தில் என்னென்னமோ செய்து பார்த்தோம். அதனால அந்த கடனாத்தாண்டுக்கூடிய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம். இதை யோசிக்கணும். ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கு வாழ்க்கை செலவு எவ்வளவு வருமானம். எனக்கு 60 சிவருக்கு 65 வயசு இல்லை. நாங்கள் தொழில் செய்கிறோம்னா எங்களை இல்லை சரிப்பா உணர்ந்து கோவப்படாம செய்யறாங்கன்னா சரி. அதான் சரி, ஒன்றும் யோசிக்க எல்லாம் நல்லா நடக்கட்டும். நன்றியா காய்ச்சதுக்குறேன் போட்டேன் ஐயா பாருண்ணா. ஓகே பாய். ஓகே, பெரிய மார்க்கெட் இந்த வீதியோ எனக்கு என்ன கேட்டால் தெருவோர சந்தை மாதிரியே இருக்குது பாருங்கள். சரியான பிஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ஃபுல்லாக பழக்கடைகள், இவ்வளோ பழங்களை வந்து பூச்சிக்கலாம் பாருங்கள். பெரிய கடைகள் இருக்குது இங்கே பக்கம். வீதி ஓரமாகவே இந்த வெங்காயம், இந்த மரக்கறிகள் எல்லாமே விற்கிறாங்க பாருங்கள். இதில் பாருங்கள், கிலோ இந்த சின்ன வெங்காயம் 250 ரூபா, 1/2 கிலோ பச்சை மிளகா 150 ரூபாயா. பச்சை மிளகா மெலிஞ்சிட்டு போடுங்க. பச்சை மிளகா மெலிஞ்சிது, பச்சை மிளகா கொஞ்சம் மெலிஞ்சிட்டு பரவாயில்ல. கொஞ்சம் சின்ன பச்சை மிளகா தான். கிலோ 300 ரூபா இது. ஆனால் அஞ்சலுக்கு பாருங்கள் 5 1/2 கிலோ 150 ரூபா. இது கொஞ்சம் பெரிய பச்சை மிளகா தான். ஆனால் ஓகே நல்லா இருக்குது. 150 1/2 கிலோன்னா 300 ரூபா பரவாயில்ல. விலையில் குறைஞ்சிட்டு இருக்குது. 1 கிலோ 100 ரூபா. இதுவும் வெங்காயம் குறைஞ்சிட்டேனே குறைஞ்சிட்டேனே. 180 ரூபா 150 ரூபா தானே இப்போ குறைஞ்சிருக்கேன் இது விலை. எங்கே நீங்கள் 100 ரூபா விற்கிறீர்கள். ரைட்டு பாருங்க, கிலோ வெங்காயம் 100 ரூபாய்க்கு வந்துடுது. மலைஞ்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்திர கடைகள், உடுப்பு கடை எல்லாம் இதுக்குள்ளேயே அப்படியே மார்க்கெட்டுக்கு முழுக்க இருக்குது பாருங்கள். அப்படியே நீட்டுக்கு பாருங்கள், மரக்கறிகள் நீட்டுக்கு இருக்குது. அப்படியே வெங்காயம் இதெல்லாம் மலிஞ்சிட்டு வித்தியாசமாக இருக்குது. எங்களே பாருங்கள், பலசர கடை, இந்த விவசாயத்துக்கு தேவையான அந்த மருந்துகள் இது எல்லாமே இருக்குது. விதைகள் எல்லாமே எல்லாம் மலிவு. இதுக்கே உடுப்பு கடைகள், பலசர கடை இங்கே பாருங்க, கூல் பார் எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. பெரிய அந்த நீட்டுக்கு இப்படியே சந்தை போகுது தான் நீட்டுக்கு. ஓகே, யாராவது ஓனியாக்காரர் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மரக்கறி எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது. சலூன் எல்லாம் அந்த மார்க்கெட்டுக்கு அப்படியே இருக்குது. இங்கே இறைச்சி கடை எல்லாம் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அதிகமான மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபோன் ஷாப் எல்லாம் இருக்குது. ஹோல்சேலாக விற்கிற கடைகளும் இருக்குது. அந்த பலசரக்கு சொரியாக விற்கிற கடைகளும் இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது. இதுக்குள்ளே 2 பாரம் கிடக்குது. அப்போ என்ன செய்கிறது? இங்கே பாருங்க, வெங்காயம் எல்லாம் மூட்டை இறக்கி கொண்டிருக்காங்க. வெங்காயம், கச்சான், கடலை. அப்பா, இதுக்குள்ளே ஒரு பகுதி போகுது. இது எங்கே போகுது தெரியல. இதுக்கு உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது. உடுப்பு கடைகள் அதெல்லாம் இருக்குது. இந்தியாவில் பக்கம் தான் சந்தை போகுது இருக்குது. சந்தை என்ன பிரதான இடம்னு சொல்லி நினைக்கிறேன். அதை பாருங்கள், இதுக்கு உள்ளுக்காக போகணும்னு சொல்லுங்கள். நவீன சந்தை ஓனியா. இங்கே பாருங்கள், இந்த பகுதி தான். இந்த பகுதி உள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் பெரிய சந்தை பகுதி இருக்குது. சந்தை பகுதி உள்ளுக்கே, சந்தை உள்ளுக்கே, இதுக்குள்ளேயே இதான் என்ன. ரைட். இங்கே பாருங்க, வழியில் கிரேப்ஸ் எல்லாம் 1/4 கிலோ 400 ரூபா. அப்பா, கிரேப் கொஞ்சம் விலை 1600 ரூபா கிலோ. இங்கே பாருங்க, பழம் 100 ரூபா கிலோ. கப்பல் 200 ரூபா. கப்பல் பழம் 200 ரூபாயா. அன்னாசி கிலோ 300 ரூபா. 300 ரூபா. இந்த அன்னாசி 250 ரூபா. தோடம்பழம் 50 ரூபா வைக்கிறாங்க. எல்லாம் விலையெல்லாம் எழுதியே போட்டிருக்கு. அதனால் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வெளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பலசர கடைகள் இருக்குது. அப்படியே தொடர்ச்சியாக பலசர கடையெல்லாம் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி.
தேங்காய் எவ்வளோ நவில உண்டா 150 180 ரைட் பப்பாசி என்ன கிலோ 100 கிலோ ரைட் ரைட்டு அன்னாசி கிலோ என்ன உண்டு அண்ணா ஓகே 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 இங்கே பாருங்க பெரிய பழக்கடை இருக்குது மிகப்பெரிய பழக்கடை சந்தைக்குள்ளே கொஞ்சம் மனமாற்றம் இருக்குது கிளீன் இல்லை அப்படியே பலசர கடை சின்ன சின்ன இதனால் பலசர கடைகள் இங்கால இந்த பழக்கடைகள் இதெல்லாம் இருக்குது இங்கால பக்கங்களில் இங்கால வாழைப்பழ கடை இருக்குது என்ன வாழைப்பழம் என்ன விலை கிலோவா என்ன எல்லாம் ஒரே விலையா ஒவ்வொரு விலைக்கு இருக்கு கப்பல் எவ்வளோ முந்நூறுரூவா ரைட் 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 நீங்கள் இதெல்லாம் பிஸ்னஸ் உங்களே இதுதான் பழக்கடை வச்சுக்கிங்க இதான் கூட ரைட் ரைட் பப்பாசி என்ன போகுது 100 கிலோ முதல்ல இருந்தால் விட இப்போ மலிவாக இருக்கா அப்படியே கொஞ்சம் மலிஞ்சிருக்கு என்ன ரைட் 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 ஓகே சரி ஓகே ஓகே நன்றி இங்கே வேணுங்க மரக்கறி இங்கே அப்படியே தொடர்ச்சியாக மரக்கறி கடைகள் பாருங்கள் உள்ளுக்கு இது மார்க்கெட்டுக்கு உள்ள வணக்கம் என்ன கதைக்கலாமா ஓகே பாருங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மரக்கறி எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே எல்லாம் பாருங்க ஆக்கள் வந்து வண்டி கொண்டிருக்கணும் உள்ளுக்கு நிறைய கடைகள் இருக்குது இங்கே பாருங்க வெத்தலைவாக கடைகள் இங்கே பாருங்க இங்கே பாருங்க அப்படியே நீட்டுக்கு கடைகள் இருக்குது உள்ளுக்கெல்லாம் குட்டி குட்டியாக சின்ன சின்ன இருக்குது அப்படியே இந்த சந்தை பகுதி எல்லாமே வந்து ஒன்றும் திருத்தாமல் அப்படியே வச்சுக்காங்க வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் வந்தோம்னு சொல்லிச்சுன்னா மீன் சந்தை பகுதிக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து மீன் சந்தை பகுதி இருக்குது பெரிய சந்தை பகுதி நடுவிலேயே வந்து பெரிய பார்க்கிங் வசதிகள் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பக்கம் கூட அந்த உடுப்பு கடைகளுக்கு வந்து போய் கொள்ளலாம் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து அந்த மீன் சந்தை பகுதி பாருங்கள் எப்படி இருக்குன்னு வணக்கம் என்ன மாதிரி விலை நிலவரங்கள் எப்படி போகுது அந்த மாதிரி விலை தான் அந்த மாதிரி விலை எல்லாம் பெருசாக 3 ரூபா விற்கிறீங்க இதுக்கு என்ன 3 ரூபா என்ன 3 கடை தான் இருக்குது ரைட் ரைட் என்ன வேண்டாம் விலை நிலவரங்கள் எப்படி போகுது கொஞ்சம் விலை கூட தான் போகுது கூட தான் போகுதா என்ன காரணம் கடல் காற்று எல்லாரும் காற்று என்ன விலை நிலவரங்களை சொல்லுங்கப்பா என்ன வேண்டு இது விலை மீன் தெரியும் விலை மீன் இருக்கு விலை மீன் என்ன 1600 போடலாம் 1600 போகுது கிலோ 1600 ஓகே பாறையும் அதே விலை தான் பாறையும் அதே விலை அருக்குலா அந்த ஐட்டங்கள்லாம் கிங் பீஸ் எல்லாம் கொஞ்சம் வஞ்சிர மீன் இது 2400 கிலோ தனி துண்டா வெட்டி தருவோம் ஒரு கிலோ 2400 அப்படியா இது எத்தனை கிலோ 2 கிலோ இருக்குமா இது ஒரு 2 கிலோ கருங்கனி பாறை இருக்கு நல்ல சூற மீன் இருக்கு சூறை எவ்வளவு டூனா சூறை எவ்வளவு இது 1200 போகுது 1200 கிலோ ரைட் 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 நண்டு ஆளுகள் நண்டு ஒரு சைஸ்ல இருக்கு ஒரு வெரைட்டில இருக்கு இது என்ன விலை இது பெரிய எல் நண்டு பெரிய சைஸ் என்ன இது 2400 2400 கிலோ இது 1600 1600 கொஞ்சம் சின்ன நடி அப்படியா சின்ன அந்த பிரைஸ் ரைட் 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 ரால் என்ன ரால்ல இது 2000 கிலோ பெரிய ரால் இருக்கு 2400 மணி 2400 வா விசேஷம் பாருங்க விசேஷம் பாருங்க என்ன தருவோம் சின்ன இருக்குன்னா சைஸா இருக்கு இந்த இருக்கு சைஸ் நண்டு இருக்கு ஐயா பாருங்க விசேஷம் பார்த்து கொண்டு பெருசா எடுங்க இது எவ்வளோ கீரி மீன் எவ்வளோ கீரி மீன் கீரி உங்களுக்கு போட்டு தரலாம் ஒரு 1200 கிலோ ரைட் ரைட்டு வேற என்ன இப்போ முதல் இருந்தோட விலைவாங்க என்ன கூட இருக்கா குறைஞ்சிருக்கா கூடி இருக்குதா சில மீன்கள் குறைஞ்சிருக்கு சில மீன் கூட இருக்கு இதெல்லாம் நீங்கள் எங்கே எடுக்கிற அந்த மீன் எல்லாம் முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் நீங்களே உங்களோட வானங்களில் போய் ஒரு நாளும் போகிறது ஒரு நாளும் போகும் அப்போ என்ன சிரமங்கள் இல்லையா என்ன உழைப்பு தானே உழைப்பு தானே கஷ்டப்பட்டாதான் அடையலாம் இழந்து உண்டு அடையலாம் ரைட் ரைட் இது இந்த சந்தை வந்து எவ்வளோ காலமாக அப்படி இருக்குது இது இப்போ கிட்டல கட்டினது ஒரு 4-5 வருஷம் முதல் பழைய மார்க்கெட் வந்து ஓகே இப்போ உங்களை கடித்து வந்துருக்காங்க இது கடிது அக்கா வாங்க மிஸ் வாங்க அந்த மாதிரி சுறா இருக்கம்மா நல்ல சுறா வந்து எப்படி பார்க்க மிஸ் வாங்க 3 பேர் மிஸ் என்ன பாறை மஞ்சள் பாறை உண்மையிலே
பால் சுறா மாதிரி தான் வெள்ள நல்ல வெள்ள வாங்கண்ணா சரி வாங்களே சார் பெரிய இறால் வந்திருக்கு டைகர் இறால் பெரிய டைகர் இறால் வந்திருக்கு பெரிய டைகர் இறால் முரல் 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 1400 போகுது சுறா பால் சுறா பால் சுறா 1500 போகுது 2400 ரூபாய்க்கு ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்கு அப்படியே பிஸ்னஸ் போகுது உங்களுக்கு எத்தனை வேலை செய்யணும் எங்களுக்கு ஆளு 7 பேர் வேலை செய்யணும் 7 பேர் பட் கடையிலுக்கும் கொடுக்குறதா கடையிலுக்கும் கொடுக்குறேன் கடையிலுக்கு எவ்வளோ காலமாக செய்றீங்க இது என்ன எங்களை அப்பாட காலத்துலேருந்து இருக்கு அப்படியே செய்றீங்க ஓகே ஓகே சந்திப்போம் சரி ஓகே நன்றி நன்றி யூடியூப் சேனலா எடுத்துட்டு ரைட் லைவ்ல போகுது ரைட் என்ன சேனல் பேர் அதான் கூட சேனலா ரைட் எத்தனை சப்ஸ்கிரைபர் 900 இப்போதான் ஸ்டார்ட் பண்ணீங்க புதுசா ரைட் ஓடிய கீப்பிட்டு செய்யுங்க வடிவா செய்யலாம் நாங்களும் இப்படி தான் இப்போ நான் ஒரு 2 வருஷமா அது நிறைய கஷ்டப்பட்டு இப்போ ஓரளவுக்கு ஓகே இப்போ ரெவன்யூ எடுக்கிறோம் மாதமா விடாம செய்யுங்க இப்போ லைவ்ல போகுதா நீங்கள் வெட்டுறது எத்தனை பார்க்குறாங்க இப்போ 50 பார்த்து நிற்கிறாங்க ரைட் அப்படி விடாம செய்யுங்க சந்தை பகுதிகளையும் எடுத்து போடுங்க அப்படியே சந்தை பகுதியை பிள்ளை நிலவங்களை அப்படி எடுத்து போடுங்க ஓடும் முடியா பார்ப்பாங்க இதுக்குரிய ஆக்கள் இருக்காங்க அது என்ன நீங்களே என்னது உடைக்கிறீங்க கடைக்கு ரைட் உடைச்சி கொடுக்க எவ்வளோ சார்ஜ் இல்லை அப்படியே உங்கள்கிட்ட இதுக்கு அவன் கிலோவை கூட எடுப்பாங்களாண்ணே ரைட்டா ஓகே இங்கெல்லாம் பாருங்கள் எல்லாம் வெட்டி வச்சுட்டு கனவை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுது இதெல்லாம் கடைக்கு இறால் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம் அவன் என்ன வேலை உங்கள்கிட்ட சூட என்ன வேலை உங்கள்கிட்ட சூடாக எவ்வளோ அரை கிலோ 300 ரைட் நீங்களும் இதே தானே ஒரு 3 கடை பரவாயில்ல இல்லை கணக்க பேரில் ஒரு 3 பேருடைய அவ்வளோக்கு சமாளிக்கலாம் ஓகே வேறு என்ன உங்கள்கிட்ட கிடக்குது அங்கே கிடக்குறேன் அப்படியே கனவா அவ்வளோ உங்கள்கிட்ட கனவை 750 ரூபா 1500 வைக்கிறீங்க நீங்கள் எங்கே எடுக்கிற இது இல்லை மண்ணாரியா அங்கே பக்கம் தான் ரைட் உங்களுடைய வாகனங்கள் அன்றைக்கி தானே ரைட் ஓகே இது பெரிய மீனெல்லாம் இங்கே பெரிய மீனெல்லாம் முள்ளுக்கு வச்சுக்கிறீங்க என்னென்ன மீன் கிடக்கு கட்டா இதெல்லாம் ரைட் கட்டா இதெல்லாம் இந்த கரையாச்சு கட்டா கருவாடு தானே போகிறது கட்டா ஆமாம் சரி சைஸ் கருங்கணி பாரு என்ன எத்தனை கிலோ இது 10 கிலோ என்ன இதெல்லாம் நீங்கள் என்ன கூறல் முறையில் பண்ணுறது வேணா இல்லாட்டி அப்படியே கூறித்தானே பண்ணுறது எல்லாம் அப்படியே கிலோ ரைட் அதான் பெரிய சைஸ் என்ன 10 கிலோ வேணே ரைட் வேறு என்ன கிடக்குதுங்களே கட்டாவும் கருங்கண்ணி இங்கே கிடக்கு ஆமாம் இது என்ன பேர் இது ரைட் மூங்கில் இந்த இதுமே வேணே ரைட் இதுதான் கருங்கண்ணி ரைட்டு ஆமாம் பெருசா அதெல்லாம் இதெல்லாம் இது போடுறது இல்லை கருவாடு போடுறது இல்லை கருவாடோட மணியாக வேணே ரைட் அதான் பில்லு என்ன கருவாடு ரைட் ஓகே பாருங்க ஒரு 3 பேர் வச்சு விற்கிறாங்க எல்லா ஐட்டம் இருப்பாங்க பாறை சீரா அருப்புல நண்டு கால் கனவா ஒட்டி பம்பாய் சூட வாங்க மது விலாக்ஸ் பாயா ஓகே இதுதான் சந்தை நிலவரம் பார்த்தோம் அன்பாக காய்ச்சாங்க இல்லை கருவாட்டு கடை இருக்குது இந்த அண்ணாட்ட கருவாடுகள் விலை என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டு நீங்கள் பிஸ்னஸ் பார்த்துட்டு வாங்க நான் ஒன்றும் குழப்ப மாட்டேன் ஓகே வணக்கம்ண்ணா என்ன மாதிரி விலை உங்களுக்கு இருக்கா என்னென்ன மாதிரி கருவாடுகள் என்னென்ன விலையில் இருக்குன்னு சொல்லுங்க விலையில் வந்து ஆக கூடையும் இல்லை குறையும் இல்லை ஒரு நடுத்தரமான விலையாக தான் போகுது ஓகே பெரிய கட்டாப்பாறை இருக்கு ஓகே அது வந்து போகுது 2400 ரூபா 2400 ரூபா கிலோவா 1 கிலோ 2400 ஆனால் ஒரு மீன் வந்து எப்படி 3-4 கிலோ கூட இருக்குமே அப்படின்னு தான் விலையை அடிச்சுனா அது போல்பாறை இருக்கு ஓகே இத என்ன மாதிரி போல்பாறை வந்து கிலோ 800 ரூபா எல்லாமே கிலோ கணக்கு தானே கிலோ கணக்கு ஓகே ஹோல்சேல் கடை தானே இது அது
சூர மீன் இருக்கு. சூரியோ கிலோ வந்து 1500 கிலோ. 1500. ஓகே. மற்றது பெரிய தேர்டுன்னு சொல்றது தேர்டு. ஓகே. இது வந்து கிலோ 1200 ரூபா. 1200 ரூபா. ஓகே ஓகே. வேற இந்த சின்ன ஐட்டங்கள்லாம் இருக்குதுலாம் விலை கொஞ்சம் குறைவு. இது 500 ரூபா கிலோ. இது காரல் இது மங்குன்னு சொல்லுவாங்க. மங்கு இது கிலோ 500 ரூபா. இது சாலை, இது கிலோ 400. இது கீரி மீன் கொஞ்சம் நல்லா காஞ்சோன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிட்டு அதெல்லாம் விலை 1000 ரூபா விற்கிறது. அது குறைக்க திருக்கு இருக்கு, பெரிய திருக்கு இருக்கு. என்ன மாதிரி திருக்கு தான் விலை. நல்ல திருக்கு கடல்லே நம்ம ஒன்று திருக்கு தான் வந்து 1300 ரூபா விற்கிறோம் கிலோ. 1300 ரூபா. இவர் எங்கள் கடை முதலாளி. வணக்கம் வேற என்ன உங்கள்கிட்ட இருக்குது? காட்டினீங்கன்னா மக்கள் இங்கே பக்கம் வரைக்க பார்த்து வாங்குவாங்க. வேற இந்த சுறா கிடக்கு. சுறா பால் சுறான்னு சொல்றேன். பால் சுறா ஓகே. இப்போ சந்தேகம் பார்த்து நான் பால் சுறா. இது என்ன கிலோ? இதுதான் இருக்கிற மீனுக்குள்ளேயே சரியான விலை. கட்டா பாரு. ரைட் பார்த்தேன். இப்படி ஒரு ஐட்டம் இருக்கு. இது என்ன? இது மெல்லிசா கிடக்கு. இது வந்து வெம்பிலின்னு சொல்லுவாங்க. வெம்பிலி கேள்விப்பட்டேன். நம்ம நாடு இல்ல. ரைட். இதெல்லாம் அதிகமாக ஐட்டம் யாரு என்ன? ஆமாம் நல்லது. இதெல்லாம் என்ன மாதிரி நீங்களே செய்யறதா? இல்லை நாங்கள் வாடி அங்கேருந்து மன்னார்லேருந்து எடுத்துட்டு வரோம். மன்னார்லேருந்து வாங்குறது. ரைட் எடுத்து இங்கே விற்கிறது சந்தையில். ஓகே வெளிநாட்டுகளாக எடுத்துகிட்டு போகிற சனங்க. இது இந்த கருவாட்டு கடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சந்தை பகுதி இருக்குது. சந்தை பகுதிக்கு உள்ளே வந்துருக்கு. இந்த மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு இருக்குது. இல்லை நீங்கள் வந்தால் நெத்தலி என்ன நெத்தலி நெத்திலியெல்லாம் இப்போ விலை குறைஞ்சிட்டு. நெத்திலியெல்லாம் கிலோ 700 ரூபா. என்ன மாதிரி ஒரு 6 ஐட்டமாக பிரித்து வச்சுக்கிறீங்க? கொஞ்சம் சின்ன கொஞ்சம் பெருசு. அவர் ஆக பெருசு கொஞ்சம் சின்ன சைஸுக்கு ஒரு விலை. இதென்ன இப்போ நெத்திலியில்? நெத்திலியெல்லாம் 700 ரூபா விலை குறைஞ்சிருக்கு. 1100 ரூபா போனது இப்போ எல்லாம் குறைஞ்சிருக்குது. இது என்ன இந்த பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க? இது சாலை கொஞ்சம் முள்ளு இருக்குது. அப்படியால சின்ன வெட்டிக்கிறோம். பொறிச்சு சாப்பிட நல்லா. ரைட் ஓகே. நன்றி மற்ற இது என்ன மேலே போத்துட்டு அதெல்லாம் என்ன? மாசி என்ன? மாசி சம்பல். அதெல்லாம் போத்துலுக்கு அப்படி அடைச்சி வச்சுக்கோங்க. இறால் கூனி. ஓகே நல்லது. வந்தா வாங்கிக்கொள்ளலாம். ஓகேண்ணா. தேங்க்யூ. நன்றி. ஓகே. இதில் கருவாடுகள விலைகளும் வந்து கேட்டிருந்தோம். வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. கருவாடுகள விலை, மீன்களுடைய விலை இதில் வந்து அறிஞ்சிருந்தோம். ஓகே. இது என்ன சொல்கிறது, அந்த போதி ஒரு வித்தியாசமாக இருக்குது. 2 நாளுக்கு பிறகு நான் இந்த வவுனியா சந்தை போதிக்கு வந்திருக்கேன். நான் வீடியோ பிடிச்சிக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முக்கியமாக லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து காட்டும். அதை விட வவுனியா பகுதியிலிருந்து வவுனியா ஊரை சேர்ந்தவங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வவுனியான்னு சொல்லி. அப்போ தான் ஓகே நாங்கள் வவுனியாவில் வீடியோ போட்டாங்களே ஒரு ஆளாச்சும் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு காலை வாயிலாக வந்து சந்திப்பேன். ஓகே பாய். என்ன 1 கிலோ கத்திரிக்காய் 100 ரூபாயா? என்ன மலிஞ்சு? பச்சை மிளகா 100 ரூபா. ஓகே மலிவா விற்கிறீங்க. உருளைக்கிழங்கு கிலோ 200. வெங்காயம் 150. ரைட். அரை கிலோ 100 ரூபா. ரைட். அரைக்கிழமை 100. கத்திரிக்காய் 1 கிலோ 100 ரூபா. இங்கே பாருங்க, ரோட்டோரமாக வந்து சின்னதாக வச்சு விற்கிறாங்க. நல்லா இருக்கு. பார்த்தீங்களா அவ்வளோ பேர் இப்படி வீதியோரமாக வியாபாரங்கள்லையும் ஈடுபடுறாங்க. இப்படித்தான் போகுது. வெளியிடங்களில் வச்சு இப்படியான வியாபாரங்களில் வந்து ஈடுபடைக்கல உள்ளே இருக்கிறவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. சந்தைக்குள்ளே இருக்கிறவங்க, மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. இதுதான் பிரச்சனை.